வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தால் ஃப்ரை. நம்ம வந்து இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் செய்ய போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே நம்ம எப்படி நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் ஃப்ரை செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து 4 பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இந்த ரெசிபிக்கு புளி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தக்காளியோட புளிப்பு மட்டும் தான். ஸோ நல்லா புளிப்பாகிற நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து 1 கப்பு, அதாவது 50 கிராம் வந்து துவரம் பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் 1/2 அன் ஹவர். அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 பூண்டு பல், 1 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 பல் பூண்டு வந்து நீட் வாட்டத்தில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 1 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் 1 கொத்து வந்து கருவேப்பிலை. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாம். அதில் வந்து 3லேருந்து 4 கப்பு வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து 1 பல் பூண்டு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா விசில், ஒரு 2 விசில் வந்து நல்லா பருப்பு குழையிற அளவுக்கு வந்து நம்ம வேக விட்டுடலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 1லேருந்து 2 விசில் வந்து பருப்பு குழையிற அளவுக்கு வந்து நம்ம வேக விட்டுடலாம். இப்போ வந்து தால் ஃப்ரைக்கு வந்து நம்ம தடக்கா, அதாவது அதோட டெம்பரிங் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாக இருந்தோம், நம்ம எடுத்து வச்சுக்க கடுகு சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 பல் பூண்டு ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா குழையிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாலுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுக்க மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னே நம்ம ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதி வர அளவுக்கு வந்து நம்ம கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் கூட நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம தால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கி நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஜீரா ரைஸ், பிளெயின் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி இதுக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா இது நல்லா சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.